ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு smarttechjr. இன்றைக்கி அனிமேஷன் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கேரக்டரைசேஷன் எக்ஸாம்பிள் யூசிங் ஸ்க்ராட்ச் அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேரக்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டீச்சர், இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர் ஹோம்ஒர்க் செக் பண்ண வராங்க. இந்த ஸ்டூடெண்ட் ஹோம்ஒர்க் எழுதலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு மேஜிக் பென்சில் கிடைக்குது. இந்த மேஜிக் பென்சில் அவரோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருக்கு. ஸோ இதான் அதோட கான்செப்ட்டு. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ராட்ச்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ராட்ச் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து க்ரியேட்னு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் லோட் ஆகும். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் இன்க்ளூட் பண்ணணும், இப்போ டீச்சரை இன்க்ளூட் பண்ணணும். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் லோட் ஆகும். நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த பீப்புள் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வந்து எந்த கேரக்டரும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த டீச்சர் வந்து அபின்றவங்களை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணால் நமக்கு அந்த கேரக்டர் வந்து இங்கே வந்துருச்சு. அடுத்தது ரெண்டாவது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் இன்க்ளூட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் டேனின்ற ஸ்டூடெண்ட்டு. ஸோ அப்படின்னு நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம். சப்போஸ் நமக்கு இந்த சைஸ் பெருசாக இருக்குன்னா சைஸை ரெடியூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் தான் பென்சில். சப்போஸ் உங்களுக்கு மேலே போய் நீங்கள் பென்சில் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 2 கேரக்டர் அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அடுத்து வந்து பேக்ட்ராப்னு அந்த பேக்ரவுண்ட், அது நம்ம வந்து ஸ்கூலோட பேக்ரவுண்டு கொண்டு வந்துடும், கிளாஸ் ரூமோட பேக்ரவுண்டை கொண்டு வந்துடும். இப்போ அந்த கேரக்டரோட சைஸை வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 100-75 ரெடியூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மால் ஆகிடும். அந்த பென்சிலோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 15 கொடுத்துட்றோம். ஸோ உங்களுக்கு அந்த பென்சிலோட சைஸும் சின்னதாகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணாலும் நீங்கள் பென்சிலை தூக்கி ட்ராக் பண்ணி சென்டராக போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கோடிங் பார்ட். இப்போ கோடிங் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளாகை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வென் ஃப்ளாக் செக்ட், இது நம்ம எங்கே எழுதுறோம்னா அது அபியோட டீச்சரோட ஆப்ஜெக்ட் பேஸ் எழுதுறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா சே ஹலோன்றது அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லணும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். இது எவ்வளோ நேரத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்க்கு வரும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். குட் மார்னிங் வந்துருச்சுங்களா? அந்த டீச்சர் வந்து குட் மார்னிங் சொல்கிறாங்க, அது வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து அந்த ஸ்டூடெண்ட், இதுக்கும் அதே மாதிரி தான். நம்ம அந்த ஈவெண்ட்டில் போயிட்டு வென் ஃப்ளாக் கிளிக் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து வந்து வெயிட் போடணும். வெயிட் எதுக்கு அப்படின்னா மேம் ஆல்ரெடி 2 செகண்ட்ஸ் பேசியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வெயிட் போடணும். 3 செகண்ட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா அந்த கான்வர்சேஷன் வந்து அவங்க முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி அவங்க 2 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதில் தான் நம்ம 3 செகண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகும்னா 2 கான்வர்சேஷன் ஒரே டைமில் வராது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இவர் வந்து பதிலுக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு, குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்கிறாரு. இதே நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேம் குட் மார்னிங் சொல்கிறாங்க. அடுத்து அவரும் இந்த ஸ்டூடெண்ட் வந்து குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது நம்ம என்னென்னா திருப்பியும் கான்வர்சேஷன் வந்து டீச்சர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அகைன் திருப்பி நம்ம வெயிட் கமெண்ட் போடணும். ஏன் வெயிட் கமெண்ட் போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் பேசி முடிச்சதுக்கப்புறம் போடணும் இல்லைங்களா? அது 3 செகண்ட்ஸ் ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். ஸோ வெயிட் ஃபார் 3 செகண்ட்ஸ் போட்டுட்டு திருப்பி அடுத்த கான்வர்சேஷன் எடுத்து போடுறோம். இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பாருங்கள்.
அந்த 2 செகண்ட்ஸ் போட்டதுனால நம்ம வெயிட் வந்து 3 செகண்ட்ஸ் போட்டுட்டோம். இப்போ மேம் வந்து என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து ஹோம்ஒர்க் முடிச்சாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஷோ தேர் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஷோ தேர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும் போடுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நமக்கு இது வரைக்கும் ஸோ ஃபார் குட். இப்போ அவங்க கேட்ட உடனே அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணணும். ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அகைன் திருப்பியாக வந்து ஒரு வெயிட் கமெண்ட் போட்டுக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த வெயிட் கமெண்ட் எதுக்கு போடுறது அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு கான்வர்சேஷன் நடக்கிறதுக்காக அந்த வெயிட் கமெண்ட்ஸ் நம்ம போடுறோம். ஓகேங்களா? அது எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும் அந்த செகண்ட்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வெயிட் ஃபார் 2 செகண்ட்ஸ் போட்டுருக்கோம். அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிப்ளை பண்ண போகிறாரு. இந்த மாதிரி மேம் வந்து எல்லோரும் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிப்ளை பண்ண போகிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஹோ நோ ஐ டோன்ட் ஹேவ் மை ஹோம்ஒர்க் அப்படிங்கிறார். டோன்ட் ஹேவ் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறாரு. பட் அந்த ஹோம்ஒர்க் இல்லை. ஸோ இப்போ இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்தது அவர்கிட்டயே போட்டுடலாம். திருப்பி அவரே தான் அந்த கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ண போகிறாரு. அதனால் நம்ம வெயிட் கமெண்ட் போட தேவையில்லை. The teacher is walking around to check அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் செக் பண்ண வராங்க. ஸோ இப்போ அவர்கிட்ட ஹோம்ஒர்க்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் யோசிச்சுட்ருக்காரு. வாட் ஐம் கோயிங் டு டூ, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ நம்ம திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து கோட் ட்ரிகர் ஆகுதுன்னு நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த லாஜிக் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேம் வந்து இந்த டீச்சர் வந்து நம்ம வந்து XY பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ண போகிறோம். ஸோ அது மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு XY அந்த பொசிஷன் அங்கே இருக்காது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு மூவ் பண்ணும்போது X and Y பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறும். இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு மூவ் பண்ணும்போது அந்த சோர்ஸ் என்ன பொசிஷன் இருக்குது, டெஸ்டினேஷன் என்ன பொசிஷன் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 190:13 இருக்குது. அந்த இதை நம்ம மேலே வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரிப்பீட் போடுறோம். ரிப்பீட் எதுக்குன்னா, இப்போ திரும்ப நடக்கிற மாதிரி போடணும்னா நம்ம ரிப்பீட் போட்டால் தான் பண்ண முடியும். அந்த ரிப்பீட் போட்டுட்டு ரிப்பீட்டுக்கு நம்ம செகண்ட் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் ரிப்பீட் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பி நீங்கள் அடுத்த பொசிஷனுக்கு நேவிகேட் பண்ணிங்கன்னா அவங்களோட XY பொசிஷன் மாறும். ஸோ 24 இங்கே 34 வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ ஒரிஜினல் பொசிஷன் வந்து 190 -30. இது வந்து ஒரிஜினல் பொசிஷன். நியூ பொசிஷன் வந்து -24 -34. ஸோ அகைன் திருப்பி இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வருவாங்க. பாருங்கள், ரன் பண்ணுறோம். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து அந்த பொசிஷனுக்கு போய்ட்டு திருப்பி இங்கே எப்படி நேவிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கிளைட் கமெண்ட் போட்டதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு XY வந்து போயிட்டு வரதுனால
உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்து வந்து இந்த பென்சில். இப்போ இந்த மேஜிக் பென்சில் வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பென்சிலுக்கு வந்து ஒரு கிராஃபிக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அகைன் ஆஸ் யூஷுவல் வந்து வென் ஃப்ளாக் செக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து அந்த கிராஃபிக்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் கிராஃபிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அது தூக்கி போட்டுடணும். ஸோ இந்த கிளியர் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்தோடனே பென்சிலை வந்து ஹைட் பண்ண போகிறோம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அந்த பென்சிலை காமிக்கக்கூடாது இனிஷியலாக. இப்போ இனிஷியல் ரன் பண்ணுவோம் பார்த்துப்பீங்க, இந்த பென்சில் வந்து நமக்கு வந்து டெமோவில் ஃபீல் ஆகிருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி அதை அப்பியர் பண்ண வைக்கலாம். ஏன்னா அவர் அந்த கான்வர்சேஷன் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பென்சில் அப்பியர் ஆகணும். ஹோம்ஒர்க் முடிக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பென்சில் அப்பியர் ஆகணும். ஸோ நம்ம வெயிட் ஃபார் 15 செகண்ட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம திருப்பி ஷோன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஹைட் பண்ணணும், அந்த பென்சில் வந்து மறைஞ்சிடும். 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த பென்சில் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகிடும். அந்த ஹைட் அப்புறம் நம்ம ஷோன் போடுறோம். அந்த 15 செகண்ட்ஸ்குள்ளேயே அந்த கான்வர்சேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். அவங்களோட டீச்சர் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டோட கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பென்சில் அப்பியர் ஆகும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரிப்பீட் ஏன் போடுறோம்னா, அந்த பென்சில் வந்து நமக்கு நிறைய கலர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். அதனால நம்ம ரிப்பீட் கமெண்ட் போடுறோம். ரிப்பீட் ஃபார் 50 டைம்ஸ், எத்தனை டைம்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்றத நம்ம ரிப்பீட் போட்டுக்கலாம். ஸோ அத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் கலர் அப்படின்றது அதை ட்ராக் பண்ணி போடுங்க. போட்டுட்டு உங்கள் எஃபெக்ட் பை எவ்வளோன்னு நீங்கள் வந்து லைன் செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து 5 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பென்சில் உங்களுக்கு அப்பியர் ஆகலை பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணியிருக்கோம். 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஷோன்னு சொல்லியிருக்கோம். 2 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பென்சில் அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ அந்த பென்சில் டிஃப்ரெண்ட் கலரில் மாறுது. ஸோ அது எப்படி மாறுதுன்னா, அந்த சேஞ்ச் கலர் போட்டதுனால மாறுது. இப்போ கடைசியாக வந்து அவர் வந்து அந்த கான்வர்சேஷன் முடிக்கிற மாதிரி கொண்டு வரும். ஸோ அவர் இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு பாருங்க. திருப்பியும் வெயிட் கமெண்ட் ஏன் போடுறோம்னா, அந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் அவர் பேசணுன்றதுதான் வெயிட் கமெண்ட் போடுறோம். வெயிட் ஃபார் 5 செகண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம லுக்ஸில் போயிட்டு நம்ம அந்த கான்வர்சேஷனை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, வாவ் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இது அவருக்கு அந்த மேஜிக் பென்சில் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அவர் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டார். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, மேபி இட் கேன் ஹெல்ப் மீ டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது. இந்த மேஜிக் பென்சிலின் ஹோம்ஒர்க்கை பண்ணி ஃபினிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கடைசி நாள் அது என்ன ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் இதுலேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய பண்ணலாம். அதுலேயே இது ஒரு மினி ப்ராஜெக்ட் தான். இது எப்படி உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இங்கேயே நம்ம வெயிட் கமெண்ட் போடலன்னா இந்த ஃபர்தராக அந்த எல்லா கான்வர்சேஷனும் அந்த ஸ்டூடெண்ட் தான் பேச போகிறது. அதனால் நம்ம வந்து வெயிட் கமெண்ட் போடல. ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் போகும்போது தான் நம்ம அந்த வெயிட் கமெண்ட் போடுவோம். ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, வாவ் திஸ் பென்சில் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிறாரு டு கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க் அப்படிங்கிற பென்சில் ஹெல்ப் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாரு. அவர் தேங்க் பண்ணுறாரு. ஸோ இப்போ திருப்பி நம்ம ஒரு வாட்டி ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம்.
இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய கான்செப்டை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் நிறைய கான்செப்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கீழே யூடியூப்லேயே கமெண்ட்ஸ்லேயே போடலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Please do subscribe for more kids programming videos.